முக்கோடம் உணர்ந்தவன். முக்கோடம் உணர்ந்த முருகன் அவன் சொல்லுவான், நாளைக்கு இந்த நேரத்தில் நடக்க போகுன்னு சொல்லுவான். விலைவாசி கட்டிப்படும், நாடு செழிக்கும், உலக மக்களாக நிம்மதியாக வாழ்கின்ற வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு வருஷம் பட்டி கிடக்கு இல்லை, விரதம் இருக்குது, பட்டி கிடக்கல, விரதம் இருக்கிறேன். இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்போ வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஐயா அவர் சொன்னார், அவர் ராமகுமார் சொன்னார் வெளியே வரும். நான் வந்துட்டேன், இப்போ தான் வெளியே வர்றேனே, எங்கே பார்த்தா வந்துக்கிட்டே இருப்பேன். மட்டும் மலேசியா போவேன். மலேசியா இப்போ எனக்கு விசா தேவையில்லை, ஆனால் உலக நடிக்கு விசா தேவைப்படுது. இப்போ லண்டனில் இப்போ நான் பேசி லண்டனில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக எல்லா இடத்துலையும் நம்ம இருப்பான். எதுக்கெல்லாம் முருகன் தான் செய்கிறான். உலக நன்மைக்காக என்னை அனுப்பினான். உலக நன்மைக்கு என்னை அனுப்பினான். உலக நன்மைக்கு தான் வாசி நடத்தி கொடுத்துருக்கான். 24/9/24 தான். ஆக 79ஆம் ஆண்டு 74/79 ஏப்ரல் மாதம் 24 அன்றைக்கு தான் முருகன் வந்து வாசி நடத்தி கொடுத்தான். அன்றைக்கி திங்கக்கிழமை, அன்றைக்கி 13 சித்திரை மாதம் 13 திங்கக்கிழமை, அமாவாசை அன்றைக்கி. அமாவாசை என்ன எதுன்னு அமாவாசைன்னு கேட்டான். சூரியகளையும் சந்திரர்களையும் சேர்ந்தால் அமாவாசை. அன்றைக்கி அமாவாசை நாட்டுக்கு அன்றைக்கி வாய்ப்பு கொடுத்தான். முருகன் தங்கியிருக்கான் போல். ஆக இந்த ஏன் என்னை அனுப்பிச்சார் என்றால், எங்கள் செயல் பூராவுமே உலக நன்மைக்கு தான். பல கோடி வந்திருக்கு, 100 கோடிக்கு மேலே வந்து பணம் வந்துச்சு. கேட்டாங்க, இவ்வளோ பணம் வந்துச்சு, வெளிநாட்டு வந்துச்சு, என்ன கணக்குன்னு கேட்டான். நான் அப்பப்போ திருப்பி உண்டியில் போட்டுருந்தேன். திருப்பி உண்டியில் போய் கேட்டேன். என்னை கேட்டால், அவ்வளோ பணம் வருதியா வெளிநாட்டு வந்து, இதுக்கு என்ன அவன் கணக்குன்னு கேட்டான். எங்கள் பணம் வச்சுருந்தேன், அதெல்லாம் திருப்பி உண்டியில் போய் எடுத்து போட்டு சொன்னேன். ஆக எதை எடுத்தாலும் அராச்சகம், ஆன்மீக அராச்சகம், அரசியல் அராச்சகம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் அந்த அராச்சகம் ஒழிப்போம். விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், கலப்படை ஊற்றுவோம், அஞ்சல் வச்சு ஒழித்து கட்டுவோம்.